இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி, நான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அந்த ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரிக்கு முன்னாடியே நான் ஒரு 15 ஸ்டோரி படித்தேன். அந்த 15 ஸ்டோரிஸை விட இந்த ஸ்டோரி வந்து எனக்கு படிச்சுட்டு எனக்கு நேற்று நைட்டு முழுக்க தூக்கமே வரல. ஸோ அதோட இம்பேக்ட் எனக்கு இன்னுமே இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டோரியை நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு ஆஃப்டர் அந்த 15 ஸ்டோரிஸுமே சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டேன். ஸோ இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போவும் சொல்கிறேன், மாசமாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க. பேய்க்கு பயந்தவங்களாக இருக்கீங்க அப்படின்னா பார்க்காதீங்க. ஏன்னா எனக்கே இதோட இம்பேக்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு தெரியலை. லிவிங் டுகெதர் இருக்கிற ஒரு கப்புள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் மாட்டிக்கிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி சூசைட் பண்ணி கொடூரமாக இறந்த ஒரு பொண்ணோட ஆத்மா அவங்க 2 பேரையும் என்னென்னலாம் பாடுபடுத்தியிருக்கு, அவங்க அதுலேருந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை தான் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ப்ரோ அனுப்பியிருந்தார். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் ஒரு இன்ஜினியரிங் படித்த ஒரு கப்புள், அதாவது இன்ஜினியரிங் படிக்கும்போதே வந்து அவங்க 2 பேருமே லவ் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு இந்த ஸ்டோரி அனுப்புனவர் அந்த ப்ரோ தான். இந்த சம்பவம் நடந்தது போன வருஷம் தான், 2023 சென்னையில் கோயம்பேடு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் அவர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே எடிட் பண்ணி கொடுக்குறாரு ஃப்ரீலான்சராக. அந்த ஒர்க் பார்த்துட்டு இருக்கிற இவர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இவரோட லவ்வர். ஸோ இவங்க 2 பேருமே பிளான் பண்ணுறாங்க, நம்ம லிவிங் டுகெதரில் இருக்கலாம். வீட்டில் வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ சென்னையில் வந்து காமனாக ஆயிடுச்சு லிவிங் டுகெதர் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சர்வசாதாரணமான விஷயம் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும் அந்த தருணத்தில் இவங்க 2 பேருமே வந்து வீடு தேடி அலையிறாங்க. யாருமே நிறைய பேர் வந்து வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கனால எங்கேயுமே இவங்களுக்கு வீடு கிடைக்கல. ஸோ புரோக்கர்ஸ் கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி நாங்கள் லிவிங் டுகெதர் தான் இருக்கிறோம், பட் நாங்கள் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஆகும், கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணுற மாதிரி ஐடியான்னு சொல்லி புரோக்கர் மூலமா வீடுலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில். அப்படி இவங்க தேடிட்டு இருக்க அந்த நேரத்தில் தான் சென்னை கோயம்பேடுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டியில் வந்து இவங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கிது. நீங்கள் வீடு பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லி புரோக்கர் கூப்பிட்றாரு. இவர் வந்து பைக்கில் போய் அவங்க ஆளை வந்து பிக்கப் பண்ண போகிறாரு. இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குதா, நம்ம போய் பார்க்கலாம், கேட்டட் கம்யூனிட்டி தான், ஏன்னா பெட் ஃப்ரெண்ட்லியும் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க கையில் வந்து ஒரு சிட்ஜு, அதாவது அந்த குட்டியாக ஒரு டாக் இருக்கும், அந்த சிட்ஜு தான் அவங்க அந்த ஃபீமேல் அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ பெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வேணும், அதே நேரத்தில் ஒரு சேஃப்டியாக வேணும், அதுக்கு மேலே இவங்களை அலோவ் பண்ணுற மாதிரி வீடும் வேணுங்கிறனால இந்த வீடை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்றாரு. அப்போது அவங்க வேலையில் இருக்கிறாங்க, அந்த ஐடி கம்பெனிக்கு வெளியே போய் இவர் வெயிட் பண்ணணும். இவர் பைக் எடுத்துகிட்டு போகிற வழியில் ஒரு பூனை குறுக்கால போயிருக்கு. ஃபஸ்ட் இன்சிடெண்ட். பூனை குறுக்கால போகிறதுலாம் வந்து ஒரு ஆதி காலத்துலேருந்தே வந்து இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. ஸோ இவங்க இன்ஜினியரிங் படித்தவங்க வேறு, அவங்களுக்கு எப்படி இருக்கும், இது வேறு யாரா இதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போயிட்டு அவங்க கம்பெனிக்கு வெளியே வந்து நின்றுட்டு ஒரு டீ கடை இருக்குது, அங்கே போயிட்டு டீ குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது பைக்கு வந்து நடு ரோட்டில் லைட்டாக வெளியே வந்து இப்படி கிராஸாக நிப்பாட்டி வச்சுட்டு தான் உள்ளே போயிருக்கிறாரு. ஸோ அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, அப்பா பைக்கை வந்து உள்ளே ஏற்றி நிப்பாட்டுங்க, இல்லைனா வந்துட்டு எவனா போகிறவன் எதனா திட்டுவானுங்க, இல்லை யாராச்சும் வந்தாங்கன்னா எனக்கு தான்ப்பா திட்டுவாங்க, ஓரமாக நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் போகிறார். அந்த பைக்கை வந்து ஓரமாக எடுத்து விட போகும்போது இவரோட செல்ஃபோன் வந்து கீழே விழுந்துருது. இவர் எடுக்க குனிகிற அந்த நேரத்தில் இந்த வண்டி இருக்கும் தெரியுமா, நம்ம சின்ன யானையிலேயே ஒரு மாதிரி மேலே பின்னாடி சைடு வந்து க்ளோஸ் இல்லாமல் ஒரு மாதிரி ஓப்பனில் வச்சுருப்பாங்க, தகரம் இருக்குது இல்லையா, அந்த தகரம் வந்து பிளேடு மாதிரி ஒன்று இருக்கும். இவர் குனிஞ்ச அந்த செகண்டில் அப்படி போகுது, அவர் தலைக்கு மேலே போயிருக்குது அந்த இது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்கிறான், அந்த சந்துக்குள்ளே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்கிறான். அங்கே உள்ள லோக்கல் ஏரியாவில் இருக்கிற ஒரு சின்ன யானைக்காரன்.
ஜஸ்ட் செகண்டில் வந்து இவர் தப்பிச்சிருக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு கத்திருக்கிறாங்க. அவன் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் நேராக வண்டியை எடுத்துகிட்டு அந்த ஸ்பீடுக்கே போயிட்டான். இவருக்கு ஒரு மாதிரி தடுமாற்றம் இருக்கும். யாராக இருந்தாலுமே ஒரு பயம் இருக்கும். இந்த பொல்லாதவன் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டக்குன்னு கீழே குனிவார். ஒரு புல்லட்டு போய் டக்குன்னு அடித்தோடனே அவருக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் இல்லையா? நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரிலேட் பண்ணிக்கிறதுக்காக. அந்த மாதிரியே தான் இவருக்கும் நடந்திருக்கு. ஒரு தகரம் வந்து மேலே போயின்னா ஒரு செகண்டில் என்ன ஆயிருக்கும், தலையை துண்டாக வெட்டிருங்க. ஸோ அதை பார்த்துட்டு இவரை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு தண்ணிலாம் கொடுக்குறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி பக் பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா அது, வரும்போது பூனை கிராஸ் ஆச்சு. இவருக்கு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகலை. நம்ம வீடு பார்க்க போகிறோம், அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் நமக்கு காட்டுதோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மைண்ட் செட் ஆகலை. அவருக்கு ஆல்ரெடி வந்து நேரம் சரியில்லை, நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க லவ்வர் வந்து கொஞ்சம் இந்த ஆன்மீகவாதிம்பாங்க இல்லையா, லைக் இந்த ராசி பலனில் நம்பிக்கை உள்ளவங்க, இந்த வாஸ்து பார்த்து போகிறவங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பர்சன். அவங்க தான் சொல்லியிருக்காங்க உனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னும். சரி இவர் சொன்னது கரெக்டாக இருக்குது, நேரம் சரியில்லைன்னு. அவங்க வெளியே வராங்க. கரெக்டாக இவர் வந்து போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, நான் வரும்போது பூனை குறுக்கால போச்சு, அப்போவே எனக்கு ஏதோ மனசில் தட்டுச்சு, ஆனால் அது என்னமோ ஏதோ நினச்சா இப்போ தான் தெரியுது எனக்கு, எனக்கு ஒரு செகண்டில் வந்து என் உயிர் போயிருக்கும், அந்த மாதிரியான ஒரு இது நடந்துச்சு இப்போ அப்படின்னு சொன்னோடனே, இதுக்கு தான் சொன்னேன் நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கவனமாக இருன்னு. அவங்களுக்குமே எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகலை. நம்ம இந்த வீடு பார்க்க போகிறனால தான் நமக்கு இந்த தடங்கள் அந்த மாதிரிலாம் அவங்க 2 பேருக்குமே ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ அவங்கள பைக்கில் ஏற்றிட்டு இப்போது அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அந்த பைக்கில் வந்து என்ட்ரி ஆகி உள்ளே போகிறாங்க. எப்பயுமே கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும், கீழே வந்து செக்யூரிட்டி இருப்பார். செக்யூரிட்டி கிட்ட வந்து சைன் போட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளேயே போவோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க போய் எங்கேப்பா போகிறீங்க அப்படின்னு சொல்லி சைன் எழுதிட்டு இருக்கிறாங்க. எங்கேருந்து வந்திருக்காங்க, என்ன டீட்டெயில்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்கீங்க, இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து வரீங்க, சரி ஓகே, எங்கே போகிறீங்க, என்ன 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 ஃப்ளாட்டு அப்படின்னு கேட்குறாங்க. 818 அப்படிங்கிறாங்க. உடனே அந்த தாத்தா, அந்த செக்யூரிட்டி தாத்தா வந்துட்டு தொப்பியை கழட்டிட்டு ஒரு மாதிரி பார்த்துருக்குறாரு. யாருப்பா நீங்கள், 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தடுமாற்றமாக கேட்டிருக்காரு. உடனே இவருக்கு கடுப்பாயிருச்சு. யாராக இருந்தாலுமே கடுப்பாகும் இல்லையா? இப்போ லிவிங் டுகெதர் இருக்க போகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கும்போது ஒரு எரிச்சல் வரும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன இவரே, உங்களுக்கு என்ன, ஏன் நீ வந்து காசு கொடுக்க போறியா? உடனே இவங்க பக்கத்தில் அவங்க ஆள் வந்து கையை பிடிச்சிட்டு அந்த தாத்தாவை சமாளிச்சுட்டு இவரை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ பைக் பார்க்கிங்கில் போயிட்டு பைக்கை கீழே நிப்பாட்டிட்டு மேலே லிஃப்ட்டில் போயிருக்கிறாங்க. லிஃப்ட்டில் போய்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். இந்த வீடு மட்டும் நமக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வீடையே வாங்கி நம்ம ஃப்யூச்சரில் வந்து இதையே நம்ம செட் பண்ணிக்கலாம்டா, இந்த வீட்டிலே இருந்துக்கலாம், எனக்கு இந்த என்வாயன்மெண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, உள்ள செக்யூரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும், நல்லா இருக்குது, ஃப்யூச்சருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க நேரத்தில் லிஃப்ட்டு ஸ்ட்ரக் ஆகி நின்றுது. லிஃப்ட்டு ஸ்ட்ரக் ஆகி நின்ன உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா இவங்க ஒரு மாதிரி பதறிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம ஆளுக்கு வந்துட்டு பூனை கிராஸ் ஆனது, இந்த தலையில் இந்த மாதிரி அந்த தகடு போனது, இது ஒரு பக்கம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்க நேரத்தில் இவங்க லைஃப் கோல்னு சொல்லி இந்த வீடை வாங்கணும்னு சொன்ன உடனே லிஃப்ட்டு ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது. அதுவும் இவங்க போக வேண்டிய ஃப்ளோர் 8வது ஃப்ளோர், 7வது ஃப்ளோரில் தான் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக வந்து அவங்க வேலை பார்த்து லிஃப்ட்டை வந்து ரிப்பேர் பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்க வெளியவே வந்திருக்கிறாங்க 2 பேருமே. அதோடு அங்கேருந்து கிளம்பியிருக்கலாமா? கிளம்பலை. லிஃப்ட்டு வந்து இந்த மாதிரி தான் எப்போயாவது நடக்கும், சரியாக பார்க்கல, சாரி சார்னு சொல்லிட்டு. ஒரு லிஃப்ட்டு ரிப்பேர் ஆனதுக்கே வந்து இவ்வளோ பேர் வராங்களே, அப்போ இங்கே எவ்வளோ சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த அம்மா சொல்ல. சரிம்மா வா, வந்து மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மேலே போகிறாங்க. அப்பையும் நம்ம அந்த செக்யூரிட்டி இருக்கார் இல்லையா கீழே, அவர் வந்து அந்த லிஃப்ட்டிலேருந்து இவங்களை வெளியே எடுக்கும்போது அப்பையும் ஒரு மாதிரி பார்த்துருக்குறாரு. ஒரு பயங்கரமாக பார்ப்பாங்க இல்லையா, ஒரு மாதிரி பயந்த மாதிரியும் இருக்கும், பயங்கரமாகவும் இருக்கும், அந்த மாதிரி பார்த்துருக்குறாரு. இவருக்கு அப்பவும் புரியவே இல்லை, எதுக்குடா அந்த ஆள் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த ஆளுக்கு இதே வேலையாக போச்சு. ஏன்னா ஒரு பையனும் பொண்ணும் போனாலே ஒரு மாதிரி குறுகுறும் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உலகம் அது. ஸோ அதனால் அவங்களுக்கு எதுவுமே மண்டையில் ஸ்ட்ரைக் ஆகாமல் போயிட்டாங்க. மேலே போயிட்டு டோரோட லாக் வந்து புதுசாக இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்கிறது எல்லாத்தையுமே நோட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். டோர் வந்து லாக் புதுசாக இருக்குது.
அதுவும் உல்டாவாக திருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம எப்பயுமே லாக் வந்து இப்படி தான் திருக்கும், ரைட் சைடில் தான் திருக்கும். ஆனால் இது உல்டாவாக இருக்குது, லெஃப்ட் சைடில் திருப்புற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது பார்த்தா எல்லா பொருட்களுமே வந்து புதுசாக இருக்குது. ஆனால் மேலே டஸ்ட்டாக இருக்குது. புது பொருள் எல்லாமே. ஏன்னா அது வந்து வித் ஃபர்னிச்சரோட, நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வித் ஃபர்னிச்சரோடையே கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் அது. எல்லாமே ஃபர்னிச்சர் எல்லாமே புதுசாக இருக்குது, மேலே டஸ்ட்டாக இருக்குது. அதை நல்லா தொடச்சாங்க அப்படின்னால நம்ம பார்த்தாலே தெரியும்ல, புது ஒரு ஃபர்னிச்சரில் மேலே டஸ்ட்டு மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே போகிறாங்க. ஹாலில் போகும்போதே அந்த கூட அவங்க ஒய்ஃப் இருக்காங்களா, ஐ மீன் அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பிளட்டு ஸ்மெல் அடிக்குது உள்ளே ஹாலுக்கு வந்தவொடனே. உடனே அவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, உதய் இந்த மாதிரி எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது, ஒரு மாதிரி ஸ்மெல், பேட் ஸ்மெல்லாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கும் அப்படி தாண்டி இருக்குது, பட்டு நான் மார்னிங் வந்துட்டு ப்ரஷ் பண்ணல, அதனால் மேபி ஸ்மெல் இருக்கலாம், ஆனால் பிளட்டு ஸ்மெல் மாதிரியாக இருக்குது உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்புல. காமெடி பண்ணுற இடமாயா அது? எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது, பிளட்டு ஸ்மெல் எனக்கு தெரியாதா, ஒரு மாதிரியா இருக்குது உனக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கணபதி ஹோமம் போட்டு சூப்பராக இந்த வீடே வந்து இது பண்ணிடலாம், ரெடி பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நாளாக பூட்டி வச்சுருக்குறாங்களே, அப்படி தான் இருக்கும். ஸ்மெல்லு வந்து உனக்கு டஸ்ட்டு ஸ்மெல்லே வந்து உனக்கு பிளட்டு ஸ்மெல் மாதிரி வரலாம் மேபி. டேய் எனக்கு அப்புறம் டஸ்ட்டு ஸ்மெல்லு தெரியாதா, பிளட் ஸ்மெல்லுங்கிறது சொல்கிறேன்னு சொல்லி ஆர்கியூ போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அங்கே அந்த ஹாலை ஒட்டி இருக்கிற ஒரு பால்கனியில் வந்து சவுண்டு கேட்குது. என்னடான்னு சொல்லி போய் பார்த்தாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே வந்து புறா வந்து கூடு கட்டி வச்சுருக்கு. அதில் அந்த புறாவோட குஞ்சு இருக்கு இல்லையா, செத்து போய் கிடக்கு. ஒரு புறா குஞ்சு செத்து போயே கிடக்கு. மொத்தம் 3 குஞ்சு இருக்குது, அதில் ஒரு புறா குஞ்சு வந்து செத்து போய் கிடக்கு. அந்தோட ஸ்மெல்லு தான் இவங்களுக்கு வந்து அந்த பிளட்டு ஸ்மெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க தான் அந்த ராசி பலன் இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அவங்க ராசி இதெல்லாம் பார்க்குறாங்க, நட்சத்திரம்லாம் பார்க்கறனால புறா வந்து வீட்டுக்குள்ளே கூடு கட்டக்கூடாது உதய். அதுவும் அது இறந்து போயிருக்கு, அதோட குட்டி, அந்த குஞ்சு வந்து இறந்து போயிருக்கு, இது கெட்ட சகுனமாக இருக்குது, இது என்ன ஃபேஸிங் சொல்லி முதல்ல கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபேஸிங்லாம் முக்கியமாடி, நமக்கு தேவை வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இந்த நேரத்தில் போய் நான் ஃபேஸிங்கு புறா ஏன் வந்து கூடு கட்டுச்சுன்னு சொல்லி கேட்டால், நீங்கள் போய் அங்கே புறாவோட செக்யூரிட்டி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கலாய்ப்பானுங்க. என்ன பேசிகிட்டு இருக்க நீ, இதெல்லாம் இந்த காலத்துக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசு அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறேன். ஸோ ஃபோனில் வந்து காம்பஸ் எடுத்து பார்க்குறாங்க. என்ன ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஃபேஸிங். ஸோ சவுத் ஃபேஸிங் அப்படின்னா நம்புகிறவங்களுக்கு அது வேறு மாதிரி, நம்பாதவங்களுக்கு அது தூக்கியும் கொடுக்கும்பாங்க. நம்புகிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு சில ஜாதகம் ஒரு சில நட்சத்திரத்துக்கு அது சேராது அப்படிம்பாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சவுத் ஃபேஸிங் வேணாம், நீ உடனே வெளியே வா, இந்த வீடு நமக்கு வேணாம், நம்ம போகலாம், வேறு எங்கேயான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவர் கடுப்பாயிடுறாரு. ஏன்னா இவருக்கு இந்த வீடு பிடிச்சிருது. லிஃப்ட்லேயே வந்து இவர் வேணான்னு சொல்லி கீழே போகணுன்னதுக்கு இவங்க தான் மேலே கூப்பிட்டு வந்துருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சவுத் ஃபேஸிங் அப்படிங்கிறது யமனோட இருப்பிடம் உதய், உனக்கு வந்து தெரியுமா தெரியாதாங்கிற மாதிரி இவங்க ரொம்ப ஒரு மாதிரி இதை ஜோசியத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து இவர் சொல்கிறாரு, இல்லை நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், ஏன்னா சரி விடு, ஒரு 8 மாதம் 9 மாதம் 1 இயர் இங்கே இருக்கலாம், அதுக்கப்புறம் கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி ரெண்டாம் கட்ட மனசு மாதிரியே வீடை சுற்றி பார்க்குறாங்க. அந்த புறா அந்த இது இருக்கு இல்லையா, கொஞ்சம் இறந்து போனது இருக்குது இல்லையா, ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறவங்க வந்து அந்த ஃப்ளோரில் தான் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட அந்த புறா இதை சொல்லி அதை க்ளீன் பண்ணிடுறாங்க. அப்படியுமே பிளட்டு ஸ்மெல்லு உங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்குது. சரி வா பார்ப்போம்னு சொல்லிட்டு 2 BHK ரூம், அது 2 BHK அப்பார்ட்மெண்ட். அது ஃபஸ்ட்டு ரூமை வந்து திறக்கிறாங்க. ஓப்பன் பண்ண உடனே உள்ளேயும் அதே மாதிரியே நூலாம்படெல்லாம் இது பண்ணி, அந்த வீடை வந்து ரொம்ப நாளாக யாருமே அந்த அப்பார்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்து. ஸோ 2வது ரூமை போய் பார்க்கலாம். இந்த ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் கிடையாது, காமன் பாத்ரூமில் இருக்குது. ஸோ நம்ம அந்த ரூமை வந்து நம்ம பெட்ரூமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 2வது பெட்ரூமை போய் பார்க்க போகிறாங்க. போய் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி அந்த ஆள் மெதுவாக திறந்துருக்கிறாரு. சக்குன்னு ஒரு பழங்காலத்து புகையில் எவ்வளோ வௌவால் இருக்கும், அந்தளவுக்கு ஒரு 20-25 வௌவால்கிட்ட உள்ளேருந்து பறந்து வந்திருக்குது. அந்த பால்கனியை ஒட்டி பறக்குதுங்க வெளியே. அந்த கூட இருக்கிறவங்க லவ்வர் வந்து கத்துறாங்க. கத்திட்டு ஓடி போய் அந்த சோஃபாவில் அந்த டஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த டஸ்ட்டில் போய் விழுகிறாங்க. டொம்முன்னு விழுந்து அந்த டஸ்ட்டெல்லாம் தெறிக்குது அப்படியே. இப்போ இந்த மனுஷனுக்கு தூக்கி போடுது.
என்னடா இது வௌவால் உட்காந்துருக்குது, பெட்ரூம்குள்ளே போயிட்டு இவ்வளோ வௌவால் இருக்குது, இது என்ன குகையா இல்லை பாலடைஞ்ச பங்களாவா, எதுக்கு இவ்வளோ வௌவால் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறாரு. இவங்க சொல்கிறாங்க, உதய் வேணாம் சொன்னால் கேளு வா போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு கையை பிடிச்சிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடுறாங்க. ஓடும்போது டக்குன்னு வழுக்கி கீழே விழுந்து அவங்களுக்கு வந்து அடிபட்டுருது. ரத்தம் காயம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, கீழே விழுந்து ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருக்கு கை கால். இவங்க சொல்கிறாங்க ஒரே முடிவாக வேணாண்டா நம்ம வேற எங்கேயும் பார்க்கலாண்டான்னு சொல்லிட்டு வேணானே முடிவு எடுத்துடுறாங்க. அங்கே அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறமா ஆஃப்டர் 1 வீக் இவங்க தேடி தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே வீடு செட் ஆகலை. இவங்க பார்க்குற மாதிரி இந்த வசதிகளோட கேட்டட் கம்யூனிட்டி, பெட் ஃப்ரெண்ட்லி அண்டு லிவிங் டுகெதர் கப்புள், ஸோ இந்த மாதிரியான எல்லாமே கலந்த ஒரு இது எங்கேயுமே கிடைக்கல. அப்புறமா இவரே ஒரு முடிவுக்கு வர்றாரு, இதோ பார் நீ வந்து என்ன வேணாலும் நினச்சிக்க, பட் நம்ம அந்த வீடை மிஸ் பண்ணுறோம். நேற்று கூட அந்த புரோக்கர் கால் பண்ணார், இப்போ கூட நான் உங்களுக்காக தான் நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறேன். அது எப்பட்றா நீ வந்து ஒரு வாரமாக வந்து பிளாக் பண்ணி வைப்பாங்க, ஒரு வாரமாக யாருமே அந்த வீட்டுக்கு வரலையா உதய் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. இல்லைம்மா யாருமே வரல, என்ன பண்ண சொல்கிற, நமக்கு லக்குன்னு நினச்சிக்கடி, ஏன்டி நீ இந்த மாதிரி எடுத்துக்க மாட்டேற, நம்ம இன்னும் லைஃபே ஸ்டார்ட் பண்ணல, இப்போ தான் நம்ம ஒரு இதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நீ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா வேலைக்கே ஆகாது, நம்ம டக்குன்னு செட்டில் ஆகணும். எவ்வளோ நாள் வீட்டுக்கு மட்டுமே நீ ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பேன், எடிட்டிங் ஒர்க்லாம் அவ்வளோ இருக்குது. நான் அந்த ஒரு ரூம் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து நான் எனக்கு எடிட்டிங் எடுத்துக்கிறேன். பெட்ரூமுக்கு வந்து இது இருக்குது, ஹால் இருக்குது, கிச்சன் இருக்குது, பால்கனி இருக்குது, இது போதாத லைஃபுக்கு வான்னு சொல்லி கம்பல் பண்ணி அட்வான்ஸே போட்டு விட்டுறாரு அந்த வீட்டுக்கு. ஸோ அட்வான்ஸ்லாம் போட்டு அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு அந்த 2 ரூமையும் ரெடி பண்ணி அந்த அப்பார்ட்மெண்ட்டே ரெடி பண்ணுறதுக்கே 1 மாதம் அப்படியே கழிஞ்சிருது. அவங்களோட ஒர்க்கை பார்க்குறது, வீட்டை பார்க்குறது, இப்படியே வீட்டை ரெடி பண்ணுறதுக்கே 1 மாதம் அப்படியே எப்படி ஓடுச்சுன்னே தெரியாமல் ஓடிடுச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கிறாங்க அந்த 1 மாதம். அந்த ஃபீமேல் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கிச்சனில் நின்று காஃபி போட்டுட்ருக்குறாங்க. காஃபி போட்டுட்டு இருக்கும்போது அவங்க சிட்ஸு வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டாக் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க கால்கிட்ட போயிட்டு உரசிக்கிட்டு, இந்த வீட்டிலலாம் வந்து நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பெட்லாம் என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காலை உரசிக்கிட்டு அந்த ஹேர் இருக்கும்ல, அவங்களோட ஹேர்லாம் வந்துட்டு அவங்க காலில் வந்து அப்படியே உரசிட்டு போய்கிட்டே இருக்குது. இவங்க வந்து மேலே டீ போட்டுக்கிட்டு ஏய் கம்முன்னுடுறா போடா அங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த நேரத்தில் டக்குன்னு அவங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. இப்போ தான் வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சிட்ஸு இருக்கு இல்லையா, அவங்க பெட்டை வந்து கேஜுக்குள்ளே விட்டுட்டு தான் அவங்க வந்திருக்கிறாங்க கிச்சனுக்கே. அப்புறம் எப்படி கீழே அவனோட ஹேர் அவங்க காலில் பட்டு உரசிட்டு இருந்திருக்கும். டக்குன்னு கீழே பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை, அந்த பெட்டே இல்லை. குடுன்னு ஓடி போய் பார்க்குறாங்க, உள்ள பால்கனியெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போய் பார்க்குறாங்க, கேஜுக்குள்ளே சிட்ஸு இருக்குது. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அப்போ அவங்க காலு கீழே உரசின அந்த ஹேர் யாரோடது? அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகி என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் ஹால்லேயே உட்காந்துட்டு இருந்துருக்குறாங்க. அந்த உதய் அந்த ப்ரோ வர வரைக்கும் ஹால்லேயே உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா ஃபீல் பண்ண முடியுது அவங்களால. அவங்க கீழே வந்து ஒரு ஹேர் வந்து அவங்கள உரசிட்டு போகிறத அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. இவரும் வந்துடுறாரு. ஏன்டி ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கணுன்னே டக்குன்னு பார்த்துட்டு ஏன் அப்படி கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் நார்மலாக தான்டி கேட்டேன், ஏன் நீ கோவப்படுற அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வருது. இவங்க அவர்கிட்ட சொல்லலை, ஏன்னா சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒரு சும்மா கூட இருந்திருக்கலாம், நம்ம தான் ஒரு மாதிரி கற்பனையில் வாழ்கிறோமோ, சவுத் ஃபேஸிங்கிறனால நம்ம இதுன்னு சொல்லி நமக்குள்ளே ஓட்டுறோம் போல் மண்டையிலன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே அவர்கிட்ட ஷேர் பண்ணலை. ஸோ இவங்களுக்குள்ள அந்த காதல் சண்டை அப்படியே ஒரு மாதிரி நார்மலாகி அவங்க 2 பேருமே நார்மலாகிடுறாங்க. நார்மலானதுக்கு அப்புறமா ஈவினிங்காக இவர் வந்து எடிட்டிங் ரூமில் உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவங்க எப்பயும் போல் ஜிம்முக்கு போயிடுறாங்க. அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து ஜிம் இருக்குது கீழே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சொன்னேன்லே, அவங்க கேட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் பார்த்துருக்குறாங்க. ஜிம்முக்கு போயிட்டான். இவர் உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவங்க ஜிம்முக்கு போயிட்டு ரிட்டன் வந்தவங்க சும்மா இருக்காமல் எடிட்டிங் ரூமுக்குள்ளே வந்து அதான் அந்த லவர்ஸ்குள்ளே என்ன ஒரு ஹக் பண்ணுவாங்க இல்லையா, பேக் சைடில் வந்து ஹக் பண்ணியிருக்கிறாங்க. அவர் சேரில் உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு.
இருக்காரு. எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி இங்கே வந்து அவங்க ஹக் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க முடியெல்லாம் வந்து முன்னாடி வந்து விழுகும் இல்லையா, அந்த மாதிரி முன்னாடி விழுந்தோடனே இவர் எடிட் பண்ணிக்கிட்டே சொல்கிறாரு, ஏ பாப்பா கம்முன்னு வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல, போடி சொன்னால் கேள்றி புரிஞ்சுக்கொடி, நான் முடிச்சுக்கிறேன் அந்த வேலையை அப்படின்னு சொல்லி வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவங்களும் வந்து போடா வேணான்னு சொல்லி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கும். இவர் வந்து ரெண்டரிங் போடுவாங்க இல்லையா, எடுத்த ஃபைலை வந்து ரெண்டரிங்னு சொல்லுவாங்க. ரெண்டரிங்னா எடிட்டிங் முடிஞ்சோடனே அதை ஃபுல்லாக அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டரிங் போடுவோம். ஸோ ரெண்டரிங்கை போட்டு வெளியே வராரு. வெளியே வந்து ஹாலில் தேடுறாரு, அவங்க இல்லை. கிச்சனில் போய் பார்க்குறாரு, பாப்பா எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆள் ரெஸ்பான்ஸே இல்லைன்ன உடனே இவரே வந்து ஒரு லெமன் டீ அந்த பேக் போட்டு வெளியே போயிட்டு அவரோட வேலையை பார்க்க பால்கனியில் போயிட்டு தம் அடிக்க போயிடுறாரு. தம் அடிச்சுக்கிட்டே யோசிக்கிறாரு, எப்போ வந்திருப்பா அவ, ஒருவேளை கோச்சிட்டு போயிட்டாளா, வெளியே போயிட்டாளா, இல்லை கீழே எங்கேயும் பார்க்குக்கு எங்கேயும் போயிட்டாளான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோனை பாக்கெட்லேருந்து எடுக்க போகிறாரு. போகும்போது நேரில் பார்த்தா அந்த கண்ணாடி பால்கனி மிரரில் அந்த சைடு பார்த்தா அவங்க டோர் தெரியும், மெயின் டோர் தெரியும். மெயின் டோர் ஓப்பன் ஆகுது. வந்துட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அவங்களும் வராங்க, ஜிம் டவல்லாம் வச்சு தொடச்சிக்கிட்டே வராங்க. இவர் வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டே கால் மேலே கால் போட்டுக்கிட்டு, என்னடி கோச்சிக்கிட்டு போயிட்டியா அப்படின்னு. நான் ஏன்டா கோச்சிட்டு போகணும், என்ன பேசுகிற நீ, எனக்கு புரியலை அப்படின்னா. இல்லடி எப்போ போனேன் வெளியே, நான் போனேன் அப்போ தான் போனேன், இல்லை நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன், 1.5 மணி நேரம்டா, இன்றைக்கி எக்ஸ்ட்ரா 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு, ஒர்க் அவுட் வந்து இன்றைக்கி நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரியலடி, இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ வரலையா அப்படிங்கிறாரு. இல்லை நான் வரலையே. விளையாடாத பாப்போ, என்ன விளையாட்டு இது, என்ன சும்மா எதுனா சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது, இல்லையா நான் விளையாடலை, உண்மையிலே விளையாடலை, நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலை, நீ வேணால் ஜிம்முக்கு வேணால் ஃபோன் பண்ணி கேட்குறியா, இல்லை நான் வேறு எதுனா ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கால் மேலே கால் போட்டிருந்தார் இல்லையா, காலை எடுத்து கீழே வச்சுட்டு இவருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ இவங்க ஏன் பொய் சொல்லணும், உள்ளே வந்தேன்னு சொல்லி இவங்க ஏன் பொய் சொல்லணும்ன்ட்டு அவருக்கு தோணுது. இப்போ நினச்சா கூட உள்ளறியுது எனக்கு அவர் சொன்ன அந்த விஷயம். எடிட்டிங் ரூம்குள்ளே வந்து போய் பார்த்துருக்குறாருங்க. எடிட்டிங் ரூம்குள்ளே போய் பார்த்துருக்குறாரு. அந்த சேர் இருக்கு இல்லையா, அந்த சேரில் வந்துட்டு முடி இவர் மேலே போட்டது மேபி ஆலோசனேஷனாக, அவங்க ஞாபகார்த்தமாகவே இருக்கீங்க, ஒரு லிவிங் டுகெதரில் இருக்க கப்புள்ஸுக்கு வந்து எப்படி இருக்கும், அவங்க ஞாபகார்த்தமாகவே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா, அப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டு உள்ளே போய் பார்த்தவருக்கு அந்த சேரில் வந்து முடி, இவங்களோட முடி கிடையாது அது. இவங்க வந்து இந்த கலரிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த செம்பட்ட கலரில் ஏதோ சம்திங் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த முடி பியூர் பிளாக், இவங்க முடி அது இல்லை, தூக்கி போட்டுருச்சு. அப்போ யாராக இருக்கும்? இதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது இந்த மனுஷனுக்கு தெரியும். இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, வேமா இந்த வீடை வந்து காலி பண்ணிவிட்டு போகணும், அதை இவங்கக்கிட்ட சொல்லாமலே வேறு மாதிரி எதனா ரீசன் சொல்லி இந்த வீடை காலி பண்ணிடலாம், ஏதோ தப்பாக இருக்குன்னு இவர் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஃபீல் பண்ணிட்டார் அவர், அவங்க ஃபீல் பண்ணதை இன்னும் இவர்கிட்ட சொல்லலை, சொன்னால் அவ்வளோதான் மனுஷன் காலி. இப்போ இவர் என்னன்னா நைட் ஆகிடுது, சாப்பிட்டுட்டு 2 பேரும் பெட்ரூமில் படுத்து தூங்குறாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இவர் அந்த ஞாபகத்திலே இருக்கிறாரு, ஏதோ சம்திங் தப்பாக இருக்கேன்னு சொல்லி அந்த ஞாபகத்திலே படுத்து தூங்கிடுறாரு. இவங்களும் தூங்கிடுறாங்க பக்கத்தில். ஒரு 1:30 மணி இருக்குங்க. ஒரு 1:30 மணி இருக்கும்போது அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ஃபேன் வந்து ஏதோ டிஸ்டர்பன்ஸ் சவுண்டாக கேட்குது, ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது அவங்களுக்கு, அந்த ஃபீமேல் அவங்களுக்கு. டக்குன்னு கண்ணை அழுப்பில் முழிச்சு பார்ப்பாங்க இல்லையா, முழிச்சு பார்க்கும்போது வந்து இந்த ஃபேனோட சவுண்டு வந்து எப்படின்னா, ஃபேன் வந்து ரிப்பேர் ஆகி சுற்றுனா ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சவுண்டு. அதோடு சேர்த்து யாரோ அழுகுறாங்க, யாரோ அழுது அந்த ஹம்மிங் கேட்குது உங்களுக்கு, அந்த ஃபேனோட சவுண்டோடு சேர்த்து அந்த ஹம்மிங் கேட்குது. யாரோ அழுதுகிட்டே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரூடாக அழுகுறாங்க, கோபமாக இருந்தா அழுவாங்களா அந்த மாதிரி அழுகிற சத்தம். இவங்க டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க, அந்த ஃபேனில்
கை 2 பக்கம், காலு 2 பக்கம் போட்டு, முடிய மட்டும் முன்னாடி தொங்க போட்டு, யாரோ ஒரு பொண்ணு தான் மேலே வந்து இப்படியே தொங்கியிருக்கிறாங்க. அந்த ஃபேன் சுற்றுது. இமேஜின் பண்ணி பாருங்க. எனக்கு அந்த மனுஷன் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பும்போதே வந்து இந்த ஒரு லைனை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புனார். இவங்களை பார்த்த மாதிரிக்கு அழுதுகிட்டே கழுத்துலேருந்து ரத்தம் வரலை, கசிஞ்சிருந்தா இப்படி இருக்கும். கையில் ரத்தம் இந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்திருக்குதுங்க. அது அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த நேரத்தில் கத்தி இருக்கிறாங்க, ரொம்ப சத்தமாக ஷவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஷவுட் பண்ணிவிட்டு பூர்வை எடுத்து பொத்திட்டு அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்க நம்மளால சும்மாவே ஒரு டிஸ்டர்பன்ஸில் தான் தூங்குறாரு, ஒரு டிஸ்டர்பாகி தான் தூங்குறாரு. கத்தி அழுதவுடனே அவர் அந்த பதட்டத்தில் என்னமோ எதுவும் டக்குன்னு உருண்டு கீழே விழுந்து, பெட்லேருந்து கீழே விழுந்து லைட்டை போட்டு என்னப்பா போய் என்னாச்சுடி என்னடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து அழுதுகிட்டே பேசவே மாட்டாங்க. மேலே கையை காட்டுறாங்க. அந்த அங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே இல்லடி, அங்கே ஒன்றுமே இல்லடி ஏன்னா இவருக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு இல்லையா, அதை அவங்ககிட்டையும் சொல்லலை. அதை இப்போ காட்டுறாப்புல வெளியே. என்னாச்சுடி, அங்கே யாருமே இல்லடி, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க டக்குன்னு அந்த போர்வையை எடுத்துகிட்டு மேலே பார்க்குறாங்க. ஒன்றுமே இல்லை. கண்ணெல்லாம் செவந்து போய் அழுது ஒரு மாதிரி ஆயிருக்கிறாங்க. சொல்கிறாங்க, பப்பு மேலே வந்து ஏதோ இருந்தது, நான் பார்த்தேன். ஒரு பொண்ணு அது முடியெல்லாம் முன்னாடி தொங்க போட்டு ஃபேனில் வந்து ஒரு மாதிரி தொங்குச்சு அப்படின்னா, நம்மளால் நம்பாமல் இருக்க முடியுமா? இல்லை நீ எதனா கனவு கண்டுறபடி நீ தூங்குன்னு சொல்லி. ஏன்னா இப்போதைக்கு அவருக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த வீட்டில் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதத்தில் எப்படியாச்சும் காலி பண்ணிவிட்டு ஓடணுங்கிறது தான் அவரோட இதுவும். ஏன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் 3 மாதம் கொடுத்துருக்குறான் காலி பண்ணுறதுக்கு. ஆனால் இவர் எப்படியாச்சும் காலி பண்ணணும்னு சொல்லி மைண்டில் இருக்கிறார். ஸோ இவர் அந்த நைட்டு வந்து அவங்கள தூங்க வச்சிடறாரு. எப்படியோ தூங்க வச்சுட்டு, நீ ஒன்றும் இல்லடி பப்பு, நீ தூங்கு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தூங்க வச்சிடறாரு. இவருக்கு தூக்கம் வரல. அன்றைக்கி முழிச்சிருக்கிறாரு. அடுத்த நாள் இவங்க ஜாப்புக்கு போனோடனே வேலையாக கிளம்பி கீழே ஓடுறாரு. அந்த செக்யூரிட்டி ஒரு மாதிரி பார்த்தார் இல்லையா, அந்த தாத்தா ஒரு மாதிரி பார்த்தார் இல்லையா, அவர்கிட்ட போகிறாரு. போயிட்டு, தாத்தா இங்கே வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. இல்லைப்பா கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன், என்னன்னு சொல்லு. ஏன்னா அவருக்குலாம் ஆகாது, ஒரு மாதிரி மூஞ்சி கட்டிட்டாங்கன்னா அவர் வராரு. வந்தோடனே, தாத்தா நீங்கள் எங்கள் அப்பா மாதிரி, நான் உங்ககிட்ட கையை எடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்குறேன். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் வரும்போது நீங்கள் என்னை ஒரு பார்வை பார்த்தீங்க, எனக்கு அப்போ அது ஸ்ட்ரைக் அவுட் ஆகலை, இப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்கள் எதுனாலும் ஓப்பனாக சொல்லுங்க ஐயா. நீங்கள் தான் சொன்னீங்கன்னு சொல்லி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஹவுஸ் கீப்பிங்குமே வந்துட்டு அன்றைக்கி அந்த புறா இறந்து போனப்போ நான் எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே வாங்கினா வீட்டுக்குள்ளே வரல, நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வெளியே கொடுங்க தம்பி, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியவே கொஞ்சம் தூரம் நின்று வாங்கிட்டு போயிட்டாங்க. எதனால் இந்த மாதிரி எல்லாருமே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன தான் அங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே அப்பார்ட்மெண்ட்டில் காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு தனியாக இருந்திருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் பணக்கார வீட்டு பொண்ணு. ஸோ தனியாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கிறாங்க. நல்லா தான் இருந்திருக்கிறாங்க, நல்லா பேசுவாங்க. ஹவுஸ் கீப்பிங்லேருந்து எல்லார்ட்டையுமே நல்லா பேசி பழகின ஒரு பொண்ணு லவ் ஃபெயிலியர்னால் ஒரு நாள் கையறுத்து சூசைட் பண்ணிட்டாங்க. இந்த மனுஷனுக்கு தூக்கி போடுது. என்னங்கய்யா சொல்கிறீங்க, தெளிவாக சொல்லுங்கள், என்ன தான் ஆச்சு அவங்களுக்கு? அவங்க தான் இறந்துட்டாங்கன்னா அவங்கள எடுத்திருப்பீங்களே அப்படின்னா, அப்போ தான் அந்த தாத்தா சொல்கிறாரு, அந்த பொண்ணு வந்து வெக்கேஷனுக்கு, அதாவது எப்பப்போலாம் லீவு கிடைக்குமோ அப்போலாம் ஊருக்கு போயிடுவாங்க. ஊருக்கு போனதுக்கப்புறம் இவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து எல்லாருக்குமே தெரியும், இந்த பொண்ணோட கதவு திறக்கவே இல்லைன்னா இந்த பொண்ணு ஊருக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணாங்க. இந்த பொண்ணு சூசைட் பண்ண அன்னைக்கு நம்ம தாத்தா வந்து வேலைக்கு வரல. இந்த வெளியே இருந்து எடுப்பாங்க இல்லையா, நார்த் இந்தியன்ஸ்லாம் எடுப்பாங்க இல்லையா செக்யூரிட்டிக்கு, அந்த மாதிரி எடுத்த ஒரு 2 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த தாத்தா என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா, அவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க போலன்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுருக்குறாங்க. இந்த பொண்ணு அந்த இறந்த பொண்ணோட சடலம் இவங்க பெட்ரூமில் தான் அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 நாளாக வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்திருக்கு அந்த பொண்ணோட சடலம். அப்புறமா
அங்கே இருக்கிறவங்க வெளியே ஹவுஸ் கீப்பிங்க்கு வந்துட்டு ஸ்மெல் போயிருக்கு. ஸ்மெல் போய் ஏதோ தப்பாக இருக்குது, இந்த வீட்டில் வந்து எலி கிளி செத்துருச்சா என்னன்னு தெரியல, ரொம்ப ஹெவியாக ஸ்மெல் வந்திருக்கு. கீழே அப்பார்ட்மெண்ட்டு 7th ஃப்ளோர் வரைக்கும் வந்திருக்குது அந்த ஸ்மெல்லு. உள்ளே போய் பார்த்தா அந்த பொண்ணு கொடூரமாக 3 நாள் அந்த இறந்து போன பாடி அங்கே இருந்துச்சுன்னா அந்த ரத்தம்லாம் உறைஞ்சி போய் ரத்தமாக அந்த பிளட்டு ஸ்மெல்லு, அந்த வீடு முழுக்க பிளட்டு ஸ்மெல்லில் அந்த வீடு எப்படி இருக்கும், அந்த பொண்ணு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இப்படி பார்த்த மாதிரியே இருந்துருக்குறாங்க இறந்து போனதுக்கப்புறம். அன்னையிலேருந்து தொடர்ந்து 3 நாள் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து உள்ளே வந்து யாரோ நடந்து போகிற மாதிரி, அந்த பொண்ணோட குரல் கேட்கும். அந்த பொண்ணு வந்து சிங்கராக இருந்துருக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து பாடுற சத்தம் இதெல்லாம் கேட்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகி தான் அந்த பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அந்த 8th ஃப்ளோரில் இருக்க பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து காலி பண்ணியே போயிட்டாங்க. இந்த வீடை வந்து தெரியாதனமாக ஒருத்தர் இப்போ தான் வாங்கியிருக்கு. சவுத் ஃபேஸிங் வாங்கி போட்டு அவர் ஃபாரினில் செட்டில் ஆகிருக்கிறாரு ஓனர். ஸோ இவங்களுக்கும் தெரியாது இந்த வீட்டில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஓனருக்குமே தெரியாது இந்த வீட்டில் இந்த மாதிரி ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. அவர் தான் ஃபர்னிச்சர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சுருந்ததை இப்போது ரெண்டலுக்கு விட்டுட்டு அவர் போயிருக்கார் ஃபாரின். ஸோ இவங்க இங்கே வந்து இப்போ மாட்டிக்கிட்டாங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே வந்து அந்த புரோக்கருக்கு ஃபோனை போட்டு, இவர் இன்ன வார்த்தைன்னு இல்லை, டேய் இவனை அவ்வளோதான் சாவடிச்சிடும்டா, என்னடா நினச்சிட்டு இருக்கிற இந்த மாதிரி இதுன்னு இவ்வளோ திட்டியும் அந்த புரோக்கர் வந்துட்டு நேரில் வந்து சண்டையும் போடல, எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசல, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஃபோன் நம்பரை மாற்றிட்டான். ஸோ இந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொன்னால் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவர் வேறு காரணங்கள்லாம் சொல்லி, நீ பயப்படுற ஏதோ நெகட்டிவாக இருக்குன்னு சொல்கிற, வந்த அன்னைக்கே பிளட்டு ஸ்மெல் அடிக்குதுன்னு, புறாவும் உள்ளே கூடு கட்டக்கூடாதுன்னு சொன்னேன், சவுத் ஃபேஸிங்கில் இருக்கவும் கூடாதுன்னு சொன்னேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இந்த வீடை காலி பண்ணி போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக இந்த வீடை காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி 1 மாதம் ஆகி, என்ன அவஸ்தைன்னு இல்லை, அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த வீட்டுக்குள்ளே பார்த்துருக்குறாங்க. இவங்க நடந்து போகும்போது பின்னாடியே அந்த முடியை விரித்து போட்டு அந்த பொண்ணு வர்றது, இவங்க கத்தி எடுத்து ஆப்பிள்லாம் நறுக்கிறதுக்கு ஒரு செட்டப் வச்சுருப்பாங்கள்ல அந்த கிச்சனில், அதில் போய் பார்க்கும்போதுலாம் பிளட்டு, அந்த கத்தியில் பிளட்டு இருக்கிற மாதிரி இவங்களுக்கு வர்றது, ஹாலுசினேஷன் சொல்ல முடியாது இல்லையா. இதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. பட்டு இதை எப்படி சொல்கிறேன்னு தெரில. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுது அப்படின்னு. அப்புறமா ஒரு மாதம் கழித்து அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டே வெளியே வந்துட்டாங்க. இப்போது அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அந்த கதையை அனுப்புனார் இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையும் வயிற்றில் இருக்குது, 5வது மாதம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது, சவுத் ஃபேஸிங் மேட்டர்லாம் உண்மையா? அவ்வளோதாங்க, இந்த ஸ்டோரி இதோட முடியுது. இப்போ அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. பட் அந்த 1 மாதம் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வர்றதுக்குள்ளே அவங்க பட்டப்பாடு சொல்கிறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும், அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி எதனா அப்பார்ட்மெண்ட்டில் எதனா சம்பவங்கள் நடந்துருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய்.